Hello students. So இன்னைக்கு first chapter 10th mathematicsல relations and functions அதோட first exercise பார்க்க போறோம். So first exercise இதுல சில பேசிக்கான விஷயம் first சொல்லிடுறேன். First வந்து ordered pair. Ordered pairன்றது ரெண்டு கரெக்டா. So 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஒரு set of two numbers இருக்கலாம், இல்ல set of two P, Q இந்த மாதிரி ரெண்டு alphabets இருக்கலாம். ஸோ ஒரு செட் ஆஃப் டூ எலிமெண்ட்ஸ் அதை வந்து நம்ம ஆர்டர்ட் பேர்னு எழுதுவோம். ஓகேவா? அடுத்தது கார்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட்னா ஏன்றது ஒரு நான் எம்டி செட். இப்போ இதில் 1, 2, 3 இந்த மாதிரி ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பின்றது இன்னொரு செட்டு. இப்போ இதில் 3, 4, 5 இந்த 3 எலிமெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இது ஏன்றது ஒரு செட்டு, அந்த செட்ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு 1, 2, 3. பின்றது இன்னொரு செட்டு, அதுல ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு 3, 4, 5. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பின்றது கார்டீசியன் ப்ராடக்ட். இதுல என்ன வரும்னா செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னென்ன ஒரு ஆர்டர் பேர் எழுதுவோம். இப்போ ஏ கிராஸ் பினா ஏ தான் ஃபர்ஸ்ட் வரணும், பில இருக்க எலிமெண்ட் செகண்ட் வரணும். ஸோ 1 into 3 1, 3 1, 4. ஸோ 1, 3 ஒரு ஆர்டர் பேர். அடுத்தது 1, 4. அடுத்தது 1, 5 இது ஒரு ஆர்டர் பேர். அதுக்கப்புறமா 2 வச்சு எழுதணும். 2, 3 2, 4 2, 5 2, 3 2, 4 2, 5 லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் என்ன வரும்? 3 வச்சு எழுதணும். 3, 3 3, 4 3, 5 3, 3 3, 4 3, 5. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட். ஏன்றது ஒரு நான் எம்டி செட். நான் எம்டி செட்னா எம்டி செட் அதில் எந்த எலிமெண்ட்டும் இருக்காது. எம்டி செட் இப்படி எழுதுவோம், நல் செட் இல்லை எம்டி செட், வெறும் பிராக்கெட் மட்டும் இருக்கும், அதில் உள்ள எந்த எலிமெண்ட்ஸும் இருக்காது. ஸோ இது ஒரு எம்டி செட். ஓகேவா? ஸோ ஒரு எம்டி செட் நான் எம்டி செட்டாக இருக்கணும். கார்டீசியன் ப்ராடக்ட் வந்து நான் எம்டி செட். ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம ப்ராடக்ட் பண்றோம்ல, அதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ இதுவே நான் பி கிராஸ் ஏ, பி கிராஸ் எழுதுனா ஃபர்ஸ்ட் பில இருக்க எலிமெண்ட், அப்புறமா ஏல இருக்க எலிமெண்ட். ஸோ இப்படி ரிவர்ஸ்ல வரணும். இப்போ 3 into 1 3, 1 3, 2 3, 3 3, 1 3, 2 3, 3 அதுக்கப்புறமா 4 வச்சு 4, 1 4, 2 4, 3 4, 1 4, 2 4, 3 அப்புறம் 5 வச்சு 5, 1 5, 2 5, 3. இங்க 3, 2, 3 இருக்கு, இங்க 3, 2 இருக்கு. ரெண்டும் வேற வேற எலிமெண்ட். ஓகேவா? 3, 3 3, 3 அது ஒரே எலிமெண்ட். பட் இப்படி 2, 3 3, 2 எலிமெண்ட் வேல்யூ மாறி இருந்துச்சுன்னா அது வேற வேற எலிமெண்ட், வேற வேற ஆர்டர்ட் பேர். ஸோ எப்பவுமே A cross B will not be equal to B cross A. ஓகேவா? ஸோ இங்க A cross சில கண்டிஷன்ஸ்ல ரெண்டுமே சேமா இருக்கும். இப்போ ஏவும் பியும் ஒரே எலிமெண்ட்னு வச்சுக்கோங்க, அப்போ ரெண்டுமே சேமா இருக்கும். மற்றபடி ஜென்ரலா A cross B will not be equal to B cross A. இங்கே பாருங்க, A cross B ல 1, 3 இருக்கு, இதுல 1, 3 இல்ல. 1, 4 இருக்கு, இங்க 1, 4 இல்ல. ஸோ A cross B will not be equal to B cross A. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நமக்கு என்ன பேசிக்ஸ் தெரியும்னா யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் தெரியணும். ஸோ யூனியனோட சிம்பிள் யூ இந்த மாதிரி போடுவோம். இப்போ ரெண்டு செட் இருக்கு, ஏ யூனியன் பி. சப்போஸ் ஏல வந்து எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4 இருக்கு, பில வந்து 3, 4, 5, 6 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னா யூனியன்னா எல்லாமே, அப்போ ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற எல்லாமே எழுதணும், காமனா இல்லாததையும் சேர்த்து எழுதுவோம். ஸோ அது வந்து யூனியன். யூனியன்னா எல்லாமே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏ யூனியன் பி. இப்போ இதில் 1, 2 இப்போ 3 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, ரிப்பீட் ஆகிற எலிமெண்ட்ஸ் ஒன் டைம் எழுதுனா போதும். ஸோ 3 அகைன் 4 1, 2, 3 4 வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, 3ம் 4ம். ஸோ அதில் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். மிச்சம் என்ன இருக்கு? 5 and 6. ஸோ இது வந்து ஏ யூனியன் பி.
யூனியனுக்கு யூ அந்த சிம்பிள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ யூனியன் பி, யூனியன் எல்லாமே எழுதணும். இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி, இன்டர்செக்ஷன் ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆகுது. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனா இருக்கிறத மட்டும் எழுதணும். இப்போ இதுக்கும் இதுக்கும் காமனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 and 4 இங்க இருக்கு, 3 and 4 இங்க இருக்கு. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷனுக்கு என்ன வரும்னா காமனா இருக்க 3 and 4 மட்டும் தான் இன்டர்செக்ஷன்ல வரும். ஸோ யூனியன்னா எல்லாமே எழுதணும், இன்டர்செக்ஷன் போது காமனா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதும். ஓகேவா? இப்போ இது இல்லாம நமக்கு என்ன தெரியணும்னா prime number. So prime number and the number will be divisible by 1 and the number itself. So 2 ஒரு prime number, 3 ஒரு prime number, 4 prime number கிடையாது. 2 2s are 4 வரும். கரெக்டா? So 1 3 5 7 11 13 இதெல்லாமே வந்து prime numbers. ஓகேவா? Then 1 வந்து prime number கிடையாது. 1 is neither prime nor composite. So 1 வந்து prime number கிடையாது. So prime numbersனா 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 3 5 7 இதெல்லாம் prime numbersல வரும். And even prime number ஒன்னே ஒன்று தான். The only even prime number is 2. So 2 மட்டும்தான் only even prime number. ஓகேவா? And இது எல்லாம் நமக்கு என்ன தெரியும்னா whole numbers will start from 0. So whole numberன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இது எல்லாமே whole numbers. Natural numbers will start from 1 1 2 3 4 இது எல்லாமே வந்து natural numbers. ஓகேவா? இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா சால்வ் பண்ணலாம். ஓகே, எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஏவோட செட்டு, ஏ வந்து ஒரு செட், அதில் வந்து 2 -2 3 இருக்கு, பி வந்து 1 and -4. ஸோ ஏ கிராஸ் பி என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும், செகண்ட் எலிமெண்ட் அதுக்கப்புறமா எழுதணும். கரெக்டா? ஸோ 2, 1 2, -4. ஒரு ஆர்டர்ட் பேருக்கும் இன்னொரு ஆர்டர்ட் பேருக்கும் நடுவில் கமா எப்பவுமே போடணும். ஓகேவா? ஸோ 2ஓட அடுத்தது -2ஓட -2, 1 -2, -4. கரெக்டா? லாஸ்ட் ரெண்டு அகைன் 3ஓட இப்போ எழுதணும். 3, 1 3, -4. ஸோ இது ஏ கமா பி. இப்போ பி கிராஸ் ஏ பண்ணோம்னா பில இருக்க எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறமா ஏல இருக்க எலிமெண்ட் எழுதணும். ஸோ பில என்ன இருக்கு? 1. ஸோ 1, 2 1, -2 1, 3. ஸோ எல்லாமே கமாவோட எழுதிக்கோங்க. அடுத்தது -4. ஸோ -4, 2 -4, -2 -4, 3. ஸோ ஏ கிராஸ் பி முடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏ முடிச்சிட்டோம், இன்னொன்று ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏவோட திருப்பி ஏவியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ எலிமெண்ட் என்னது? 2 -2 3. இதோட திருப்பி நம்ம ஏவியே மல்டிப்ளை பண்ண போகிறோம், விச் இஸ் 2 -2 3. பண்ணலாமா? ஸோ ஏ கிராஸ் ஏ வில் பி என்ன வரும்? 2, 2 2, -2 2, 3. 2, 2 2, -2 2, 3. இப்போ செகண்ட் எலிமெண்ட் -2 வச்சு எழுத போறோம். -2, 2 -2, -2 அப்புறம் -2, 3. லாஸ்ட் எலிமெண்ட் 3, 2 3, -2 3, 3. ஸோ அவங்க கொடுத்துருந்த ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ மூணுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, எக்ஸசைஸ் 1.1ல 1 செகண்ட் சம். இங்கே வந்து
ஏவும் பிக்யூ தான், பியும் பிக்யூ தான். அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ என்னது பிக்யூ, பியும் வந்து பிக்யூ தான். கரெக்டா? ஸோ நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? பி கமா பி, பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஸோ பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஸோ கமா போட மறந்துடாதீங்க. செட் பிராக்கெட்ல ஒரு ஒரு ஆர்டர் பேர், ஒரு ஒரு ஆர்டர் பேருக்கு நடுவில் கமா வரணும். ஓகேவா? இப்போ அடுத்தது பி கிராஸ் ஏ. திருப்பியும் பி இஸ் ஆல்சோ பிக்யூ, ஏ இஸ் ஆல்சோ பிக்யூ. ஸோ இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு இதே 4 செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் வரும். அதே மாதிரி ஏ கிராஸ் ஏ, ஏவும் பிக்யூ தான், திருப்பி அதே ஏல தான் மல்டிப்ளை பண்றோம் பிக்யூ. ஓகேவா? ஸோ மூணுமே வந்து ஏ கமா ஏ, ஏ கமா ஏ, ஏ கமா ஏ கிராஸ் ஏ தான். ஸோ இங்கேயும் ஏ கிராஸ் ஏன்னு போது திருப்பி உங்களுக்கு ஆன்சர் இதே 4 எலிமெண்ட் தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் சம். ஸோ தேர்ட் சம்ல ஏ ஆஸ் தி எலிமெண்ட்ஸ் MNN, பி வந்து ஒரு நல்ல எலிமெண்ட். நல்லனா அதுல எந்த எலிமெண்ட்டும் இல்லை, 0 எலிமெண்ட்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஒரு நல் செட். ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பி, ஏக்கு வேல்யூ இருக்கு பட் பிக்கு வேல்யூ இல்லை. ஸோ எனி நம்பர் இன்டூ 0 0 தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து நல் செட். அதே மாதிரி ஏ கிராஸ் ஏ வேல்யூ இருக்கும், ஏ இஸ் MN, MN கூட நம்ம திருப்பி MN மல்டிப்ளை பண்ணுறோம். லாஸ்ட் டைம் PQ இன்ட்டு PQ பண்ணல, அதே மாதிரி தான். ஸோ M கமா M, M கமா M, M கமா N, N கமா M, N கமா N. So last problem, last B cross A. B வந்து ஒண்ணுமே இல்ல, A வந்து M N. ஓகேவா? Again 0 into any number is 0. So இங்க வந்து answer will be a null set. ஓகேவா? So null set ன்றது ஒரு 0 நம்பர் மாதிரி. So any number into 0 will be 0. ஆனால் null set ஆல நீங்க என்ன செட்டை மல்டிப்ளை பண்ணாலும் answer will be null set. Okay? Exercise 1.1ல second sum. ஸோ இங்கே வந்து ஏவோட எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏவோட எலிமெண்ட்ஸ் இஸ் 1 2 3. பியோட எலிமெண்ட்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது என்னன்ட்டு. ஸோ பி என்னதுன்னா, பி வந்து எக்ஸ். எக்ஸ் என்னதுன்னா, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஸோ 10க்குள்ள இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு? 2 3 5 7. அவ்வளோதான். அதுக்கு அடுத்த நம்பர் 11. 11 will be greater than 10. ஆனால் 10க்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும், 2 3 5 7. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி. ஸோ ஏ வந்து 1 2 3, பி வந்து பிரைம் நம்பர் 2 3 5 7. ஓகே, பிரைம் நம்பர் டிவிசிபிள் பை இட் செல்ஃப் ஆர் 1. கரெக்டா? அதுதான் பிரைம் நம்பர். ஸோ ஏ கிராஸ் பி எழுதலாமா? என்ன வரும்? 1 கமா 2, 1 கமா 3, 1 கமா 5, 1 கமா 7. அடுத்தது வித் 2, 2 கமா 2, 2 கமா 3, 2 கமா 5, 2 கமா 7. லாஸ்ட் 3 வச்சு எழுத போகிறோம். 3 கமா 2, 3 கமா 3, 3 கமா 5, 3 கமா 7. ஸோ இது வந்து ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின்ல பி கிராஸ் ஏ அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பி கிராஸ் ஏ, அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க எலிமெண்ட் எல்லாம் பி, செகண்ட்ல இருக்க எலிமெண்ட்லாம் ஏ. இப்போ ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்லாம் ஏ, செகண்ட்ல இருக்க எலிமெண்ட்லாம் பி. இங்க பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்லாம் இட்ஸ் ஃப்ரம் செட் பி, செகண்ட்ல இருக்க எலிமெண்ட்லாம் இட்ஸ் ஃப்ரம் செட் ஏ. ஸோ இப்போ பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல நம்ம பியோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பி ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எடுக்கலாம். -2 இருக்கு, 0 இருக்கு, 3 இருக்கு. ஸோ -2, 0, 3. அப்போ ஏல என்ன எலிமெண்ட்ஸ் வரும்? செகண்ட் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரம் ஏ. ஸோ ஏல 3
4 3 and 4 தான் இருக்கு. ஸோ 3 4 கரெக்டா? ஸோ இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் பி, இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ. ஓகே.